ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட்ல நம்பர் கொடுத்துட்டு என் வேல்யூ எக்ஸ் வேல்யூ என்ன எவ்வளோன்றது கேட்டாங்களா, எப்படி போடலான்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த மெத்தட்ல மாடல் 1 ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் ரூட்ல வித்தவுட் நம்பர் இருக்கும், வெளியில எதுவுமே நம்பர் இல்லாமல் இருந்தால் எப்படி போடலான்றது தான் நம்ம மாடல் 1ல பார்க்க போறோம். ஸோ கணக்கு எப்படி போடுறது பார்த்தீங்கன்னா, ஸோ ஈக்குவலுக்கு அந்த சைடு என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. என்ன நம்பர் இருக்குன்னு 64 இருக்கு. அந்த 64 அப்படியே எடுத்துக்கங்க. ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்குன்னு பாக்குறீங்க. இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஸோ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சா போதும்னு பாத்தீங்கன்னா, டானா வகுத்தல் தெரிஞ்சா போதும். டானா வகுத்துல வந்து எந்த நம்பரால வகுக்குன்னு பாத்தீங்கன்னா, ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்கோ அதில் தான் வகுக்கணும். இப்போ 2 இருக்கு, 2 எடுத்துரும். 64 2ஆல வகுத்தோம்னா 32 கிடைக்கும். 32 2ஆல வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 16 கிடைக்கும். 16 2ஆல வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 8 கிடைக்கும். 8 2ஆல வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 4 கிடைக்கும். 4 2ஆல வகுத்தோம்னா 2 கிடைக்கும். 2 2ஆல வகுத்தோம்னா 1 கிடைக்கும். இப்போ மொத்தமா இங்க எத்தனை வகுத்தி நமக்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ மொத்தம் எத்தனை வகுத்தி கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 6 வகுத்தி கிடைச்சிருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் நீங்க ஆப்ஷன் செக் பண்ணீங்களா, 6 இருக்கு. ஆனா 6 செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஆனா ஆன்சர் வந்து 6 இல்லை. இப்போ இங்க ரூட்டுக்கு வெளியில எதுவுமே நம்பர் இல்லாம இருந்ததுன்னா இந்த மாதிரி கணக்கு எது கேட்டாலுமே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு, ரூட்டுக்குள்ள வெறும் ரூட் மட்டும் இருந்ததுன்னா நீங்க என்ன செய்யணும்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 6 × 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 12ன்னு கிடைக்கும். அப்போ என்னுடைய வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 12. அப்போ ஆன்சர் வந்து 12 இந்த கணக்குக்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாலும் நீங்க போடலாம். ஓகே, மாடல் 1ல செகண்ட் சம் சேம் மெத்தட் தான். இப்போ என்ன கணக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 பவர் n இஸ் ஈக்குவல் 1024 எனில் என்னுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும், டானா வகுத்தல் முறையில தான் கண்டுபிடிக்க போறோம். ஈக்குவலுக்கு அந்த சைடு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்க போறோம். 1024 எடுத்துக்கிறோம். டானா வகுத்தல் போட்டுக்கிறோம். ஸோ என்ன நம்பர் வகுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்கோ அதை தான் நம்ம வகுத்தியா பயன்படுத்துகிறோம். ஸோ இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 4 இருக்குது. ஸோ 4 நம்ம வகுத்தியா எடுத்துக்க போறோம். ஸோ 4 வந்து 1024 வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 256 கிடைக்கும். திரும்ப இந்த 256 4ஆல வகுத்தோம்னா நமக்கு 64 கிடைக்கும். இந்த 64 4ஆல வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 16 கிடைக்கும். 16 4ஆல வகுத்தோம்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 கிடைக்கும். 4 4ஆல வகுத்தோம்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தா 1 கிடைக்கும். இப்போ மொத்தமா இங்க வகுப்பட்ட நம்பர் எத்தனை முறை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 முறை வந்திருக்கு. ஸோ 5 தான் ஆன்சரான கிடையாது. ஸோ மாடல் 1ல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல்ட்டுக்கு வெளியில எதுவுமே நம்பர் இல்லாம இருந்ததுன்னா நம்ம என்ன செய்வோம்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அப்போ இந்த கணக்குக்கான ஆன்சர் 2 × 5 10. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 10. மாடல் 1ல மூணாவது சம்மு, ரூட் ஆஃப் 5 பவர் n இஸ் ஈக்குவல் டு 625 எனில் என்னுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து முன்னாடி நம்ம போட்ட 2 சம்மை ஃபாலோ பண்ணி, ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வேண்டும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல், ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஜிகேஸ்லாம் வந்து நாங்கள் யூடியூப் கம்யூனிட்டி டேக்கில் வந்து டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை ரயில்வே எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம், இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேர்விற்கு படித்துட்டு இருக்கும் அனைவருக்கும் நல்ல முறையில் தேர்வு எழுத வாழ்த்துக்கள்.